Hi students, now we are going to see example 1.13. The question reduce the matrix to a row echelon form. Row echelon form la matrix எப்படி இருக்கணும் அப்படினா nearly ஒரு upper triangle shape ல இருக்கணும். So the first entry வந்து non zero element ஆ இருக்கணும். அது கீழ zeros எல்லாம் ஒரு increasing order ல இருக்கணும். So இத நம்ம எப்படின்னு பார்த்தறலாம். Solution, let the matrix capital A is equal to given matrix 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2. So அதல first element 3 இல்லையா first entry அது கீழ என்ன இருக்குன்னு சொன்னா 0 ஆக்கணும். So இந்த -6 0 ஆக்கணும். அதே மாதிரி -3 ஐயும் நாம 0 ஆக்கணும். So அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த 6 -6 0 ஆக்கணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 ஆயிடும். So 2 × 3 6 6 -6 என்ன ஆட் பண்ணா 0 ஆயிடும். So அப்போ R2 -6 எங்க இருக்குன்னா R2 ரோ 2 செகண்ட் ரோல இருக்கு. அத 0 ஆக்க போறேன். So R2 which implies R2 plus 2R1. R1 ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3. So 3 ஐ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 வரும். 6 -6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 ஆயிடும். ஓகே, சோ அதாங்க எழுதி இருக்கேன். அதே மாதிரி R3 இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் 0 ஆக்க போறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணாலே 0 ஆயிடும். அப்போ R3 plus R1 ஆட் பண்றோம். அப்போ இந்த மாதிரி எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், அதனால ஈக்குவலன்ட் சிம்பிளை யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸ் நான் பண்ணல. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல் எலிமெண்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்போ 3 -1 2. ஓகே, செகண்ட் ரோவுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னா அந்த ப்ராசஸ் சைடில் கூட நம்ம எழுதி பார்த்து போடலாம். ஸோ R2ஓட வேல்யூ வந்து -6 + 2 4. R1 என்ன செஞ்சிருக்கேன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 3 2s are 6 1 2s are 2 -2 நெக்ஸ்ட் 2 2s are 4. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம் நம்ம ஆட் பண்ணால் 0 0 4 + 4 8 கிடைச்சிடும். ஸோ இந்த எலமெண்ட்டை செகண்ட் ரோவில் என்டர் பண்ணுறோம் 0 0 8. இப்போ தேர்ட் ரோவுக்கு என்ன செஞ்சுருக்கிறோன்னா R3 + R1 டைரெக்டாகவே ஆட் பண்ணுறோம். அப்போ 3 - 3 ஆட் பண்ணாவும் 0. நெக்ஸ்ட்டு -1 + 1 ஆட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு 2 + 2 ஆட் பண்ணால் 4. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8. இந்த நான் ஜீரோ எலமெண்ட்டு, இந்த நான் ஜீரோ எலமெண்ட்டு கீழே என்ன இருக்கணும்னா இதுவும் 0வாக ஆக்கணும். நான் ஜீரோ எலமெண்ட்டு கீழே இதுவும் 0 ஆக்கணும். அப்போ அந்த 4ஐ 0 ஆக்கணும். அப்போ 4ஐ 0 ஆக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகிடும். அப்போ 8 - 8 0 ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன செய்யணும் R3 implies இதை 4 ஆல் மல்டிப்ளை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 2 × R3 - R2. அப்போது 2 × 4 8 8 - 8 0 ஆகிடும். அப்போ R3 என்ட்ரி எப்படி ஆகிடும் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 - 1 2 0 0 8. இது என்ன 0 0 இங்கே 4 2s are 8 8 - 8 0 ஆகிடும். ஸோ டேரெக்டாக எழுதிடலாம். ஓகே, இப்போ ஜீரோஸ் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அப்போது இந்த ஜீரோஸ் எல்லாம் இருக்கிற இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும். ஓகே, 2 டைம்ஸா 3 டைம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜீரோஸை நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் என்னென்னா ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். அப்போது இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லலாம் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ தி லாஸ்ட் ஈக்குவலன்ட் matrix is reduced to a row echelon form. Let me see example 1.14. Reduce the matrix to a row echelon form. So here, so let me take the matrix capital A is equal to 0 3 1 6 -1 0 2 5 4 2 0 0. Okay, in row echelon form the first entry in a first row non-zero element, the element should not equal to 0. Okay, so first element வந்து non-zero எலிமெண்ட்டாக இருக்கணும். அப்போ இங்கே 0 இருக்கு இல்லையா. ஸோ row echelon form அப்படின்னா நம்ம ரோவை மட்டும்தான் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யணும், காலத்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ இந்த 0வை சம் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா
ஏதாவது ஒரு ரோவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் ஜீரோ என்ட்ரியாக மாறிடும். அப்போ இதில் R2ல் பாருங்கள், இது R2 -1 இருக்கு இல்லையா, இந்த -1 நம்ம R1க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது R1 இன்டர்சேஞ்ச் R2 இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன ஆகிடும், நான் ஜீரோ என்ட்ரியாக இருக்கும். தட் இஸ் ரோ எக்லன் ஃபார்ம். எக்லன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எப்படி இருக்கணும், நான் ஜீரோ என்ட்ரி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ரோவை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா -1 0 2 5 இந்த R2வை ஃபஸ்ட் ரோவில் இங்கே சேஞ்ச் பண்ணிடணும். அப்போது 0 3 1 6. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோவை செகண்ட் ரோவில் என்டர் பண்ணியாச்சு. தேர்ட் ரோவை எந்த சேஞ்சும் பண்ணல. அப்போ 4 2 0 0. ஓகே, நம்ம காலம் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, காலத்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரோவை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே -1 கீழே 0 வரணும். ஸோ இருக்குது ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு எதை 0 ஆக்கணும், 4 0 ஆக்கணும் இல்லையா. ஸோ இந்த 4 0 இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரி எது இருக்கோ அது கீழே எல்லா நம்பருமே 0வாக தான் இருக்கணும். ஸோ இது 0வாக இருக்கணும். 4 0 கன்வெர்ட் பண்ணால் இது எங்கே இருக்குது, ரோ 3ல் இருக்குது. ஸோ R3 which implies R3 implies R3 + 4R1 4R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகிடும், -4 -4 + 4 ஆட் பண்ணால் 0 ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக இது இருக்கும். அப்போது ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, -1 0 2 5. செகண்ட் ரோலையும் சேஞ்சஸ் இல்லை, 0 3 1 6. தேர்ட் ரோ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் இங்கே எழுதிடலாம். R3 அப்படின்னா 4 2 0 0. ஸோ நெக்ஸ்ட்டு R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -4 0 4 2s are 8. இங்கே 4 × 5 20. இப்போ ஆட் பண்ணி என்னென்ன வரும், 0 2 8 this is 20. இதானே கிடைக்கும். ஸோ இந்த எலமெண்ட்ஸை நம்ம தேர்ட் ரோவில் என்டர் பண்ணோம். 0 2 8 20. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2 என்ன செய்யணும், 0 ஆக்கணும். இந்த 2வை நாம் 0 ஆக்கணும். அப்போ இந்த 2வை 0 ஆக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 2வை 0 ஆக்கணும்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டு சேமாக இருந்தால் தான் கரஸ்பாண்டிங் மைனஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அப்போது இந்த 3 இந்த 2 இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக 0 ஆகாது. அப்போது 0 ஆக்கணும்னா 2வை 3 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6. 3யை 2 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6. இப்போ ரெண்டு சேம் ஆகிடுமா. அப்போ 6 - 6 0 போயிடலாம் இல்லையா. அப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் மைனஸ் பண்ணால் 0 ஆகும். அப்போ என்ன செய்கிறோம், R2வை 2ஆலையும் R3யை நம்ம 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறோம், R3 implies இங்கே 3R3 - 2R2. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 becomes 0. இந்த 2 becomes 0. ஸோ நமக்கு தேவை இந்த 2 0 ஆகணும். அப்போது which is equivalent to ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸ் இல்லை, -1 0 2 5. செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸ் இல்லை, 0 3 1 6. தேர்ட் ரோவில் என்ன செய்கிறோம், அந்த ப்ராசஸ் அங்கே எழுதிடுறோம். R3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 0 3 2s are 6 3 8s are 24 3 2s are 60. ஸோ நெக்ஸ்ட்டு 2ஆல் R2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 2 3s are 6 1 2s are 2. ஸோ நெக்ஸ்ட்டு 2 × 6 12. ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைன் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா 0 0. திஸ் இஸ் 22. திஸ் இஸ் 48. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரோவை என்டர் பண்ணிடலாம். அப்போ 0 0 22 48. ஓகே, அப்போ இந்த ஜீரோஸ் பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, 0. இதுக்கப்புறம் நம்ம இந்த 22வை 0 ஆக்க முடியுமானா முடியாது, 3யை 0 ஆக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த இந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு கரஸ்பாண்டிங்காக அடுத்த ரோவில் எலமெண்ட் இருக்கணும் இல்லை. ஸோ இது இந்த 3 கீழே 0 இருக்குது. ஸோ 2 கீழே 0 நம்பர் கிடையாது, இதோட முடிஞ்சிச்சு. அப்போது நமக்கு இந்த ஜீரோஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கா, தட் இஸ் ரோ எக்லன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் அங்கே 11 கிடைக்கும், இங்கே நமக்கு 24 கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம காமனாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதை டிவைட் பண்ணி கூட எழுதலாம். அதாவது R3 implies R3 / 2. அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 0 2 5 0 3 1 6
0 0 11, this is 24. So this is row echelon form. ஓகே, இந்த ரோ எக்லன் ஃபார்ம் அப்படிங்கிறது எப்பயுமே யூனிக் கிடையாது. யூனிக்காக இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ரோ எக்லன் ஃபார்ம் தான். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் ரோ எக்லன் ஃபார்ம் தான். ஸோ ரோ எக்லன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து இஸ் நாட் யூனிக். ஸோ திஸ் இஸ் ரோ எக்லன் ஃபார்ம். ஸோ ரோ எக்லன் ஃபார்ம் இஸ் நாட் யூனிக், அதுவும் தெரிஞ்சுக்கணும். Next, let me see example 1.15. Find the rank of each of the following matrices. So two matrices are given. So நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? rank of the matrix. rank அப்படினாலே ஜெனரலாக determinant value is not equal to 0 இருந்தால் அதனுடைய ஆர்டர் இஸ் rank. ஓகே, ஸோ இது வந்து இதனுடைய ஆர்டர் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன், லெட்ஸ் கேபிட்டல் A is equal to the given matrix 3 2 5 1 1 2 3 3 6. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஆர்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஆர்டர் ஃபைண்ட் பண்ணால் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்ன அப்படின்னா 3/3. ஆர்டர் 3 இஸ் ஆர்டர் ரேங்க் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 2 5 1 1 2 3 3 6. ஓகே, which is equal to determinant value 3 into cross multiply பண்ணி 1 to 6 6 3 to 6 minus 6, next minus 2 into 1 6 6 3 to 6 minus 6, next minus 5 in plus 5 into this is 1 3 3 minus 3. so 6 minus 6 0 6 minus 6 0 3 minus 0 எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா 0வா இருக்கு, which is equal to 0. அப்போ determinant value 0 ஆயிடுச்சு. ஓகே, determinant value vanish ஆயிடுச்சு. அப்போது தி ரேங்க் இஸ் நாட் 3, ரேங்க்கு நாட் 3. அப்போ அடுத்து ரேங்க் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா இதனுடைய மைனர் கண்டுபிடிக்கணும். இந்த 3/3 ஆர்டர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது 2/2 மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் ரேங்க் இஸ் 2. ஓகே, அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண அடுத்தது இது இல்லை அப்படின்னா இதை விட அடுத்து கம்மியான ரேங்க் பார்க்கணும். 3 ரேங்க் இல்லை, அப்போது தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நாட் 3, அது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தி ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னாலே அது ரோ ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுவோம், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 3 கிடையாது. அப்போ அடுத்தது அதை விட கம்மியாக இருக்குதான்னு பார்க்கணும், 2. அப்போ 2/2 மேட்ரிக்ஸை பார்க்கணும். இது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போது 2/2 எத்தனை 2/2 மைனர் இதில் இருக்கும் அப்படின்னா 9 மைனர்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு மைனர். 3 மைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டு இந்த ரிமைனிங் சப் மேட்ரிக்ஸ் அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 6 - 6 என்ன 0. ஸோ அப்போ 3 மைனர் 0. அப்போ இந்த மைனர் விட்டுருங்க. அடுத்து வேறு ஒரு மைனர் எடுக்கலாம், 2க்கு எடுக்கலாம். ஓகே, 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுருங்க. 1 6 6 3 2 6 இதுவும் 0 ஆகிடுச்சு. அப்போ மைனர் ஆஃப் 2 இஸ் ஆல்சோ 0. 5 மைனர் எடுக்கும், 5 மைனர். அப்போ அது 1 3 - 3 0 ஆகிடுச்சு. அப்போ அதுவும் 0. அப்போ இந்த 3 மைனர் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு 1க்கு மைனர் கண்டுபிடிக்கும். 1 இருக்கக்கூடிய ரோ இந்த காலத்தை விட்டுருங்க. 2 × 6 12 - 15. அப்போ நமக்கு -3 கிடைக்குது. அப்போது இந்த 1 மைனர் எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல் டு 0 இருக்கா? இது 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மைனர் இருந்தாலுமே அதனுடைய ரேங்க்கு 2ன்னு சொல்லிடலாம். அப்போது என்ன சொல்லலாம்னா 1 2/2 மைனர் ஆஃப் ஏ இஸ், அது வந்து 1 மைனர் எடுத்துக்கிறோம், which is equal to determinant of இந்த 1 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா 2 5 3 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 - 15 = -3, which is not equal to 0. ஓகே, ஸோ மொத்தம் 9 2/2 மைனருக்கு ஃபைன் பண்ண முடியும். அதில் அட்லீஸ்ட் 1 மைனர் 2/2 மைனர் நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சாலே நமக்கு அதோடைய ரேங்க்கு 2ன்னு சொல்லலாம். அப்போது தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 2. ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ அதோடைய ஆர்டர் என்ன? 2 தான் அதோடைய ரேங்க். இட் இஸ் டினோட்டட் அஸ்
row of A which is equal to 2. So this is rank. Okay, மொத்தம் எத்தனை மைனர் இருக்கும்? 2/2 மைனரு 8 இருக்கும், 9 இருக்கும். அந்த 9ல் 8 மைனர் 0 ஆனாலும் அட்லீஸ்ட் 1 மைனர் 2/2 நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதனுடைய ரேங்க் இஸ் 2. எல்லாமே 0 ஆகிடுச்சு. 9 மைனருமே 0 ஆகிடுது, 9மே 2/2 எல்லா மைனருமே நமக்கு 0 ஆகிடுச்சு. அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்தது எதுக்கு பார்க்கணும்? 1/1 மைனருக்கு போகணும். ஸோ 2/2 மைனர் எல்லாமே வேனிஷ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு we should check the 1/1 minor. 1/1 மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்? தட் இஸ் சிங்கிள் எலமெண்ட். அதானே 1 row 1 column அப்படின்னா ஒரு எலமெண்ட். அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ அதோட ரேங்க் 1 இருக்கும். அப்போது கண்டிப்பாக என்ன இருக்கும்? எந்த மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் வந்து 1 இருக்கும். அப்போ 1/1 மேட்ரிக்ஸு 0னா என்ன அர்த்தம்? எல்லா எலமெண்ட்டுமே 0ன்னு அர்த்தம். 1/1 அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் 0 இல்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் இஸ் நான் 0 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே 0. எல்லாமே 0வாக இருந்தால் ரேங்க் இஸ் 0. எல்லாமே 0வாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்? நல் மேட்ரிக்ஸ். அப்போது தி ரேங்க் ஆஃப் நல் மேட்ரிக்ஸ் இஸ் 0. அப்போ ரேங்க் நல் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் ரேங்க் 0வாக இருக்கும். மற்ற மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ரேங்க் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், லெட்ஸ் capital A is equal to the given matrix 4 3 1 minus 2 minus 3 minus 1 minus 2 4 6 7 minus 1 2. ஸோ இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 rows 4 columns. ஸோ 3/4. ஓகே, இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரேங்க் எப்படி இருக்குன்னா ரோ ஆஃப் A which is less than or equal to the minimum of 3, 4. ஓகே, அப்போது which may be 3. அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணி அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதோடைய ஆர்டர் தான் ரேங்க். ஓகே, இப்போ இதில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ண முடியும்னா 3 தான் செய்ய முடியும். ஸோ 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். அப்போ எத்தனை 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும்னா 4 இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லாஸ்ட் காலத்தை விட்டுட்டோன்னா 3/3 மேட்ரிக்ஸ். அப்போது 1 3/3 மைனர் ஆஃப் A எனி 1, ஏதாவது ஒன்று தான், ஒன்று எடுத்து செக் பண்ணுறான், ஆஃப் A இஸ் which is equal to determinant of 4 3 1 minus 3 minus 1 minus 2 6 7 minus 1. ஓகே, ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கிறேன். 1 நம்ம 4 இருக்குது மொத்தம், 4 பைனர் மேட்ரிக்ஸ் இருக்குது 3/3, அதில் 1 செக் பண்ணுறேன். 1 நாட் ஈக்குவல் டு 0 சொன்னாலே ரேங்க் வந்து இதனுடைய ஆர்டர் 3ன்னு சொல்லிடலாம், ரேங்க் 3. சப்போஸ் இது வேனிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வேறு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அப்போது இந்த காலத்தை விட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் காலத்தை விட்டுட்டு மீதி 3 காலத்தையும் எடுத்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போடலாம். அதுவும் வேனிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் காலத்தை விட்டுட்டு ரிமைனிங் எடுத்து போடலாம். அதுவும் வேனிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் காலத்தை விட்டுட்டு மீதி ரிமைனிங் 3/3 மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த 4 3/3 மேட்ரிக்ஸுமே ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கா. ஸோ இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது இருந்தது அப்படின்னா ரேங்க் இஸ் 3. 0 ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இது நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். 4 இன்ட்டு அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1, இங்கே 7 2s are 14, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 14. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 3 இன்ட்டு, ஸோ இந்த காலத்தை ரோ விட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3, திஸ் இஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு 12. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு, ஸோ திஸ் இஸ் ரோ காலம் விட்டுட்டுனா 3 7s are 21, minus 21, next minus minus plus 166, which is equal to 4 into 15. This is minus 3 into 15. So next plus 1 into, this is minus 15. So this is 60, 4 into 15. Minus, this is 45, minus 15. So add பண்ணா வரும் பாருங்க, 60 minus 60, which is equal to 0. So இது vanish ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? நான் எந்த காலத்தை விட்டால் லாஸ்ட் காலத்தை விட்டு எடுத்தேன் இல்லையா?
இதே மாதிரி ஃபர்தர் இன்னொன்றுக்கு செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் காலத்தை விட்டுட்டு ரிமைனிங் எடுத்து செக் பண்ண போகிறேன். செகண்ட் காலத்தை விட்டுட்டு அப்போ அனதர் ஒன். ஓகே, ஸோ அனதர் 3/3 மைனர் ஆஃப் ஏ இன்னொன்று எடுத்து செக் பண்ணுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு அப்போது என்ன எடுக்கிறேன் 4 3 -2 -3 -1 4. ஸோ நெக்ஸ்ட்டு 6 7 2 இந்த மைனர் எடுத்து செக் பண்ண போகிறேன். அப்போ 4 into this is -2 7 4s are 28, so -28. next -3 into this is -6 6 4s are 24, so -24. next -2 into this is 21 -21 minus into minus plus 6. so இப்போ ஆட் பண்ணோம்னா 4 into this is -30 -3 into -30. so -2 into this is -15. so அப்போ 4 into 3, so 120 -120. this is minus plus 90. this is minus plus 30. so -120 plus 120 equal to 0. so நான் எடுத்த செகண்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு 0 ஆகிடுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இன்னொரு மைனர் எடுக்கணும். ஓகே, ஸோ அனதர் ஒன். அப்போ இன்னொரு மைனர் நான் எடுக்க போகிறேன். தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 -3 6 1 -2 -1 -2 4 2. ஓகே, ஸோ இப்போ இந்த மைனர் நான் எடுத்து செக் பண்ண போகிறேன். இதுக்கு 4 into this is 2 2s are 4 -4 minus into minus plus 4. so next -1 into this is 3 2s are 6 -6. next minus into minus minus 6 4s are 24. so next -2, this is minus into minus plus 3 minus into minus plus 12. this is 4 into 0 -1 into this is minus 30. next -2 into 15. அப்போ minus plus 30 -30 என்ன ஆயிடுச்சு நமக்கு 0. ஸோ தேர்டு மைனரும் 0 ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது ஃபைனலாக ஒன்று தான் இருக்குது, ஃபோர்த் ஒன். அதை நான் செக் பண்ணுறேன். ஃபோர்த் ஒன் செக் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 1 -2 -1 -2 4. திஸ் இஸ் 7 -1 2. ஃபோர்த் ஒன் செக் பண்ண போகிறேன். அப்போது 3 into minus into minus 2 2s are 4 -4. so next minus plus 4. this is -1 into next -2. this is -7 4s are 28. next -2 into, so this is minus plus 1 minus into minus plus 2 7s are 14. so which is equal to 3 into 0 -1 into -30. so -2 into 15. அப்போ minus into minus இது 0 ஆகிடும். plus 30, this is -30 equal to 0. ஸோ அப்போது 4 3/3 மேட்ரிக்ஸுமே வேனிஷ் ஆகிடுச்சு, எல்லாமே 0 ஆகிடுச்சு. அப்போ 3/3 ஆர்டர் கிடையாது இல்லையா, இந்த ரேங்க் கிடையாது. ஸோ தி ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ஸோ 3 கிடையாது, ரேங்க் வந்து 3 இல்லை. அப்போ அடுத்தது என்ன செய்யணும், நம்ம இதை விட கம்மியான மைனர் 2/2 மைனரை செக் பண்ணோம். ஏதாவது ஒன்று செக் பண்ணால் கூட போதும், ஏதாவது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் கூட போதும். ஓகே, எனி ஒன். நான் ஃபஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸ் இது 4 3 -3 -1. இது ஒரு 4 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்து நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். அப்போது எனி ஒன், அதெல்லாம் அட்லீஸ்ட்டு 1 2/2 மைனர் ஏதாவது ஒன்று எடுத்து செக் பண்ணுறோம். ஓகே, மைனர் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் எடுக்கிறேன் 4 3 -3 -1. ஓகே, இது எடுத்து நான் இப்போ வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ -1 into 4 -4. ஸோ minus plus 3 3s are 9 which is equal to 5 which is not equal to 0. அட்லீஸ்ட் 1ன்னு சொன்னோம். அப்போ 2/2 அப்படின்னா நிறையா இருக்கும் இல்லையா, நம்ம 2/2 நிறையா எடுக்க முடியும் இதில். ஸோ அதில் நான் இப்போ எதுக்கு ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று அந்த ஒரு மைனர் வந்து எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஒரு மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ண அவசியம் கிடையாது, எல்லாமே செக் பண்ண அவசியம் இல்லை.
இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிற 0 ஆகிடுச்சுன்னா செகண்ட் ஒன்று செக் பண்ணலாம், செகண்டு 0 ஆச்சுன்னா தேர்டு எடுக்கலாம் 2/2. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தால் அதுவுமே எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிட்டுது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா தி ஆர்டர் 2 தானே, நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கா, த ரேங்க் இஸ் 2. ஸோ தி ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 2, that is row of A is equal to 2. Okay, so this is the concept. Thank you.